ஜனவரி மாதம் 7ஆம் தேதி திருக்காட்சி பெருவிழாவிற்கு பின்வரும் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 7 முதல் 10. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை திருவசனங்கள் 34 தொடங்கி 44 முடிய. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடும் நேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றியுள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கி கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற, அவர்களும் பார்த்துவிட்டு 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இன்றைய முதல் வாசகத்தில் அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்று யோவான் கூறுவதை கொஞ்சம் சிந்திக்கலாம். அன்பு செலுத்துகின்றவர்கள் தான் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் என்றால், அன்பு செலுத்தாதவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்கின்ற கேள்வி எழும்புகிறது. நிச்சயமாக மனிதர்களாகிய நாம் எல்லோருமே கடவுளிடமிருந்து வந்தவர்கள்தான். இருப்பினும் நாம் அன்பின் தன்மையை கைக்கொண்டு அன்பு செய்பவர்களாக வாழும்போது நாம் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் என்பதை அனுபவபூர்வமாக உணர ஆரம்பிக்கின்றோம். புகழ்பெற்ற இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் ஸ்லம்டாக் மில்லியனர் என்ற இந்தி திரைப்படத்திற்கு இசையமைத்ததற்காக ஆஸ்கர் விருது பெற்றார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். அவர் ஆஸ்கர் விருது வாங்கிய போது ஆற்றிய உரையின் ஒரு சிறு பகுதி. நான் என் வாழ்வை ஆரம்பித்த போது எனக்கு முன்பாக 2 வழிகள் இருப்பதை உணர்ந்தேன். ஒன்று அன்பின் வழி, த பாத் ஆஃப் லவ். மற்றொன்று வெறுப்பின் வழி, த பாத் ஆஃப் ஹேட்ரட். நான் அன்பின் வழியை தேர்ந்தெடுத்தேன், எனவேதான் இங்கு நின்று கொண்டிருக்கின்றேன். அன்பின் வழியை தேர்ந்தெடுத்து அதன் வழியை நடப்பதும், வெறுப்பின் வழியை ஒதுக்கிவிட்டு அதை வாழ்வில் இருந்து ஓரம் கட்டுவதும் எளிதானதல்ல. எனினும் அன்பிற்குரியவர்களே, மேற்கூறிய 2 வழிகளும் நாம் 2 ஆழமான உணர்வுகளோடு பின்னி பிணைந்தவை என்பதை நாம் அறிந்து கொள்வது அவசியம். அன்பின் வழியானது மகிழ்ச்சி என்கின்ற உணர்வோடு தொடர்புடையது. வெறுப்பின் வழியானது பயம் என்கின்ற உணர்வோடு சம்பந்தப்பட்டது.
அதாவது யாரை நாம் வெறுக்கின்றோமோ அவர்கள் நமக்கு தீங்கிழைத்து விடுவார்களோ என்ற பயம் நம்மில் தோன்றுவதை நாம் தவிர்க்க இயலாது. இப்படிப்பட்ட பயம் இருக்கின்ற இடத்தில் மகிழ்ச்சி இருக்க முடியாது என்பது உண்மை. மேலும் வெறுப்பு ஒரு மனிதரை முடக்கி போடுகிறது. ஆனால் அன்பு ஒரு மனிதரை சுதந்திரமாக்குகின்றது. வெறுப்பு எல்லாவற்றையும் பிரிக்கிறது, அன்பு அனைத்தையும் இணைக்கிறது. வெறுப்பு உலகையும் வாழ்வையும் பிறரையும் எதிரியாய் பார்க்கச் செய்கிறது. அன்பு இவை அனைத்தையும் தோழமை உணர்வோடு அணுகச் செய்கிறது. வெறுப்பு வாழ்வை இருளாக்குகின்றது, அன்பு வாழ்வை ஒளிமயமாக்குகிறது. வேறு வகையில் சொல்லப்போனால், நாம் அன்பின் வழியை தேர்ந்தெடுக்கும் போது நம் மகிழ்ச்சியை கண்டுகொள்கின்றோம். மேலும் நாம் கடவுளிடமிருந்து வந்தவர்கள் என்பதையும் அறிந்து கொள்கின்றோம். இப்படிப்பட்ட நமது அன்பு பிறர் மட்டில் எவ்வாறு வெளிப்பட வேண்டும் என்பதையும் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. யோவான், அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது என்று எழுதுகின்றார். அதாவது, நம் பாவ நிலையை கணக்கில் எடுத்து நம் மீது கொண்ட அக்கறையின் காரணமாக தனது ஒரே மகனை கடவுள் அனுப்பியதில்தான் அன்பின் தன்மை வெளிப்படுகிறது என்று குறிப்பிடுகின்றார். வேறு வகையில் சொல்ல போனால், அன்பு பிறர் மட்டில் அக்கறையாக வெளிப்படுவது அவசியம். அக்கறையாக வெளிப்படுகின்ற பொழுது மட்டுமே அது அன்பாக இருக்க முடியும் என்பதுதான் யோவான் இங்கு சுட்டிக்காட்டுகின்ற செய்தியாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலும் இயேசு பசியால் வாடிய மக்கள் மீது கொண்ட அக்கறையின் மூலம் தன் அன்பை வெளிப்படுத்தினார். சீடர்களிடம் இந்த அன்பு இல்லாதன் காரணமாக மக்களை அனுப்பிவிடுவதிலேயே அவர்கள் குறியாக இருந்தனர். ஆனால் இயேசுவோ அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். இந்த அக்கறையானது அவரது அன்பிலிருந்து வெளிப்பட்டது என்பது சொல்லித் தெரிய வேண்டிய ஒன்று அல்ல. ஒரு விதவையின் கண்ணீரை துடைக்க முடியாத, ஓர் அனாதையின் வாய்க்கு ஒரு துண்டு ரொட்டி அளிக்க முடியாத ஒரு கடவுளிடமோ சமயத்திடமோ எனக்கு நம்பிக்கை இல்லை என்று விவேகானந்தர் சொன்னது குறிப்பிடத்தக்கது. ஜெபம். இறைவா, எங்களது அன்பு உணர்வை பெருக்கிக் கொள்வதன் வழியாக நாங்கள் உம்மிடமிருந்து வந்தவர்கள் என்பதை அனுபவபூர்வமாக உணரவும், அதன் வழியாக எங்களது மகிழ்ச்சியை கண்டுகொள்ளவும் வரம் தாரும். ஆமேன். அன்பில் வளர்ந்திட என்னை அழைத்த என் தெய்வம், அன்பில் வளர்ந்திட என்னை அழைத்த என் தெய்வம்,
அன்பில்